ஆப்கி அதாலத்துல பிலிம் ஸ்டாரா இருந்து மகா மண்டலேஸ்வர் ஆன மம்தா குல்கர்னி மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு ரொம்ப வெற்றி அடைஞ்சதால அரகண்டா மாறிட்டாங்க. நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, அந்த நேரத்துல கூட நீங்க படத்துல நடிக்கும் போது ஆன்மீகத்துல இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னு, ஆன்மீகத்துல ஈடுபட்டவங்க எல்லாம் ரொம்ப கட்டுப்பாட்டோட இருப்பாங்கன்னு, அவங்களுக்கு கோபம் கம்மியா வரும், ஆணவம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பல உதாரணங்களை என்னால உங்களுக்கு சொல்ல முடியும். நீங்க உங்க அழகை நினைச்சு ரொம்பவே கர்வப்படுவீங்க. ஸோ நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ரேகா ஸ்ரீதேவி எல்லாம் வெறும் காஸ்மெட்டிக் பியூட்டி, நான் தான் ரியல் பியூட்டின்னு. கடவுளே, இல்ல இல்ல, இது முழுக்க முழுக்க போய். இதை யார் சொன்னாங்க? இல்ல இல்ல, இது முழுக்க முழுக்க போய். அந்த நேரத்துல என்னாச்சுன்னு தெரியுமா? We used to have Stardust Cineblist. அந்த நேரத்துல நிறைய கான்ட்ரவர்சிஸ் வரும். அந்த நேரத்துல ஒரு கான்ட்ரவர்சி சினிபிளிஸ்ட்ல வந்துச்சு. அப்புறம் நான் அந்த பத்திரிகையாளருடைய பேரை சொல்ல விரும்பல. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கும் அந்த ஸ்டாருக்கும் முன்விரோதம் ஏதாவது இருக்கும். அவங்களுக்கு இப்படி சொல்ற தைரியம் இருக்காது. நீ உருப்படாதவன்னு. அவங்க என்ன எழுதுவாங்கன்னா, மம்தா சொன்னாங்க ரேகா உருப்படாதவன்னு. ஐ எம் டெல்லிங் யூ, எனக்கும் ஒரு வாட்டி இப்படி நடந்துச்சு. உடனே நான் ரேகாஜிக்கு கால் பண்ணேன். நான் என்ன சொன்னேன்னா, ரேகாஜி, அப்புறம் 5 நாள் கழிச்சு என்னுடைய ஒரு இன்டர்வியூ வரப்போகுது. அப்புறம் அதில் என்ன எழுதுனாங்களோ நான் எதுவும் சொல்லலை. அவங்க அந்த பத்திரிகையாளர் யாருன்னு கேட்டாங்க, நான் எதுவும் சொல்லலை. XYZன்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க ஓகே, ஆனால் அந்த லைன்ஸ் என்னோடது இல்லைன்னு சொன்னேன். ஓகே மம்தா, ஐ டிடன்ட் டேக் பர்சனல். ஒரு நாள் கஜோல், நான் கரண் அர்ஜுன் படம் நடிக்கும்போது அவங்க வேக வேகமாக என்னுடைய மேக்கப் ரூம்குள்ளே வந்து டப் டப்னு டோரை நாக் பண்ணாங்க. நான் டோரை ஓப்பன் பண்ணேன். என்ன கஜோல், என்ன விஷயம்னு கேட்டேன். நோ, என்னோட ஒரு இன்டர்வியூவில் மக்கள் என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, நான் உன்னை பார்த்து பொறாமப்படுறேன்னு, உன்னை நினச்சி நான் இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணுறேன்னு. நான் அப்படி சொல்லவே இல்லையே. ஐ செட் ஓகே ஓகே, கிளம்பிட்டா. ஸோ இது அந்த நேரத்தில் இந்த மேகசின்ஸ் இருக்குமே, அது ஒருத்தருக்கு ஒருத்தர் தீய பற்ற வச்சிடும். அவங்களுக்கு வேண்டியது ஸ்பைசியா ஒன்று டு புட் ஆன் த கவர். அவங்களுக்கு என்ன கவர்ல போடணும் அவங்க முன்னாடியே டிசைட் பண்ணிடுவாங்க. ரேகாஜியை கவர்ல போடணும்னா மம்தாஜியை எப்படி ஃபயர் பண்ணணும்னு. ஒரு நியூஸ் வந்தது, நீங்க சுல்தானா புருனேக்கு ரொம்பவே நெருக்கமா இருந்தீங்கன்னு. நீங்க அவரை சந்திக்க போவீங்க, அந்த விஷயத்தை பத்தி நிறைய பேச்சு வந்தது. இல்ல, ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, நான் ஒரு 12 நாள் டூர் போனோம், ஷாருக் அமீர்லாம் சேர்ந்து. அப்புறம் நாங்கள் லண்டனில் இருந்தோம். எங்களை ஹில்டன் ஹோட்டலில் தங்க வச்சாங்க, மொராரி பிரதர்ஸ். அப்புறம் ஈவினிங் ஃபரத் உசைன் என்றவர் அங்கே ஒருத்தர் இருந்தார், அந்த 12 ஷோவுடைய ஆர்கனைசர். அவர் என்னுடைய வாசலில் நின்று நாக் பண்ணார். அவர் என்ன சொன்னார்னா, மம்தா, there is Princess Hamida and she wants to meet you. Princess Hamida சுல்தான் புருனாயோடைய பொண்ணு. அந்த பொண்ணு உங்களோட ஃபேன். அப்புறம் அவங்க டார்ச்செஸ்டர் ஹோட்டலில் தங்கியிருக்காங்க, உங்களை சந்திக்க விரும்புகிறாங்கன்னு சொன்னார். ஸோ நான் என்ன சொன்னேன்னா, அவங்க பிரின்சஸ், அவங்களே வந்து என்னை சந்திக்க சொல்லுங்க, நான் ஏன் அவங்கள போய் சந்திக்கணும்னு கேட்டேன். அப்போ ஃபரா என்ன சொன்னாங்கன்னா, மம்தா ஷட் அப், அவங்க உன்னை கூப்பிட்டா நீ போகணும், ஏன்னா அவங்க சின்ன பொண்ணு. ஆமா, அவ சின்ன பொண்ணு. நான் என்ன நினைச்சுன்னா அவ பெரிய குயின், ட்ரோன்ல உட்காந்து என்ன கூப்பிடுறாங்கன்னு. நான் சொன்ன 1 செகண்ட். நான் உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் நாங்க டார்ச்செஸ்டர் ஹோட்டலுக்கு போனோம். அந்த டார்ச்செஸ்டர் ஹோட்டல் ஃபுல்லா அவங்களோடது தான். அப்புறம் அந்த 3 ஃப்ளோர்ஸ்ல இவங்க தான் தங்கியிருக்காங்க. மேலே போனா அவங்க டவுன் டு எர்த். பிரின்சஸ் அவங்க தரையில உட்காந்து இந்த ஆர்ஃபன் பசங்களோட சேர்ந்து அவங்க கூட விளையாடிட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க என்ன, அவங்க பர்த்டே இருந்துச்சு ப்ரொனாயில, அவங்க அதுக்கும் என்ன இன்வைட் பண்ணியிருந்தாங்க. மம்தா, கேன் யூ கம் டு மை பர்த்டே இன் தி ப்ரொனாய்? ஐ செட் ஓகே, ஐ வில் கம்னு. நான் அப்புறம் ப்ரொனாய்க்கு போனேன். உலகத்திலே ரிச்சஸ்ட் பர்சன்ஸ்ல அவங்களும் ஒருத்தர். ஆமா, அந்த டைம்ல சுல்தான் புருனாய் ரிச்சஸ்ட் மேன். ஸோ நாங்கள் அவங்களுடைய பர்த்டேக்கு போனேன். 5000 மக்களுக்கு மேலே இருந்தாங்க. அப்புறம் நிறைய செலிப்ரிட்டிஸ் இருந்தாங்க. அதில் மைக்கேல் ஜாக்சனும் இருந்தார். நாங்கள் எல்லாரும் ஒரே டேபிளில் உட்காந்துட்டு இருந்தோம். இதெல்லாம் நினைச்சு நீங்க ரொம்ப கர்வப்பட்டீங்களா? ரொம்ப அரகண்டா இருந்தீங்களா? இல்ல, அந்த மாதிரி எதுவும் நடக்கல.
நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் இந்த விஷயத்த பத்தி சொன்னதே இல்ல. ஏன்னா இத எத்தனையோ சொல்லவும் பேர் கூடாதுல்ல. இருக்காங்க. அமித்ஷா பட்டேல் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மரிஷியஸ்ல நீங்க அவங்கள திட்டினீங்கன்னு, அவங்க கூட சண்டை போட்டீங்கன்னு, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு. ஆக்சுவலி அங்க என்ன நடந்துச்சுன்னா, அங்க 5-6 நாளா எங்களுடைய ஆட் ஷூட் ஒன்று நடந்துச்சு. அப்புறம் சாயங்காலம் ஒரு நேரத்துல நாங்க எல்லாரும் ஒண்ணா உட்காருவோம். அங்க ஒரு பொஃபே இருந்துச்சு. அண்ட் தேர் இஸ் ஒன்லி ஒன் நான்வெஜ் ஐட்டம். அப்புறம் அந்த ஃபுட்டுக்கு லேபிளே ஓட்டல அவங்க. ஸோ நான் அதை எடுத்துக்கிட்டேன். நான் அதை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிச்சேன். அப்புறம் மிஸ்டர் பஜாஜ் என் பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருந்தாரு. நான் ஒரு சைடில் கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அதை கடிச்சு சாப்பிடவே முடியல. நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், பஜாஜ் சார், அப்போ அங்கிருந்த ஒரே நான்வெஜ் அது மட்டும்தான். அப்போ நான் கேட்டேன், எஸ்கியூஸ் மீ, கேன் யூ டெல் மீ இந்த மீட்டோட பேர் என்னன்னு? எனக்கு என்ன தோணுச்சுன்னா அது பழைய மீட், அதனால தான் அதை கடிக்க முடியலன்னு. அப்போ அவங்க என்கிட்ட இது டியர் மீட்டுன்னு சொன்னாங்க. நான் அப்போ அவங்ககிட்ட கேட்டேன், டியர் மீட்டா? அப்ப அவர் சொன்னாரு, ஒரு வேலை பண்ணிருக்கணும்னு. இதுல ஒரு லேபிளாவது ஒட்டியிருக்கணும். மனுஷன் சிக்கன் சாப்பிடுவான், மட்டன் சாப்பிடுவான், டியர் மீட் யார் சாப்பிடுவாங்க? ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் இதுல லேபிள் ஒட்ட முடியுமான்னு ரொம்ப சாஃப்டா சொன்னேன். ஐ செட் புட் டியர். இவ எதிரில் இருந்தா புது பொண்ணு. அமிஷா பட்டேல் யாருன்னு எனக்கு தெரியாது. ஓ மை காட், யூ செலிபிரிட்டிஸ் ஆர் சோ பிரைசி. ஸோ ஹாய், யூ மேக்கிங் கான்ட்ரவர்சி, யூ மேக்கிங் எ டியர். அப்புறம் நான் ஒண்ணுமே சொல்லல. அப்புறம் நான் அவளை திரும்பி பார்த்தேன். 2 பேருக்கு மத்தியில யார் அந்த பொண்ணுன்னு பார்த்தேன். லைக் ராகேஷ் ரோஷனும் ரித்திக் ரோஷனும் பேசிட்டு இருந்தாங்க. 3ஆவதா ஒருத்தர் இப்பதான் வந்திருக்காங்க பாலிவுட்ல. அவங்க நடுவுல வந்து பேசினா எப்படி ஃபீல் ஆகும்? நிஜமா எனக்கு அவ்வளவு தைரியம் வராது. ஷாருக் கானும் ராகேஷ் ரோஷனும் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த நேரத்துல எந்த ஈர்ப்பும் இல்ல, எந்த ஸ்டாண்டிங்கும் கிடையாது. என்னால அவங்க 2 பேருக்கு நடுவுல வர முடியாது. அதுவும் ஆன் ஏ இஷ்யூஸ். இட் வாஸ் வெரி. இல்ல நீங்க அவங்க கிட்ட சொன்னீங்களாமே, உனக்கு என்ன இல்ல இல்ல இல்ல, தெரியும், நான் எனக்கு அப்படி சொல்ல 15 வரல. லட்சம், இல்ல உனக்கு என்ன? இல்ல இல்ல இல்ல, இந்த வார்த்தையை நான் சொல்லல. என்னுடைய அசிஸ்டன்ட் ஒருத்தி இருந்தா என் கூட. அவ கேட்டா, ஹூ ஆர் யூ? அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. சீரியஸா எனக்கு தெரியாது. அவ என்ன சொன்னா என்ன சொல்லலன்னு எனக்கு தெரியாது. அது அவங்க 2 பேருக்குள்ள நடந்த விஷயம். யூ ஸ்டே அவே. இட்ஸ் நாட் எ கான்வர்சேஷன் அபவுட் யூ. மிகப்பெரிய கான்ட்ரவர்சி, ரொம்ப பெரிய அரகன்ஸ்னு ஒரு விஷயம். ராஜ்குமார் சந்தோஷி கூட சொல்லுங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, மம்தா என்ன அண்டர்வேர்ல்ட் தாவூத் இப்ராஹிமை வச்சு மிரட்டினாங்கன்னு. இல்ல இல்ல, எனக்கும் அண்டர்வேர்ல்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தாவூத்தை நான் மீட் பண்ணதே இல்ல. அத கேள்விக்கே இடம் இல்ல. ஒரு இடத்துல இப்படி எழுதியிருக்காங்க, மம்தா குல்கர்னி ராஜ்குமார் சந்தோஷிய செக்ஷுவல் ஃபேவர் கேட்டார் என்ற பழிய சுமத்தி இருக்காங்கன்னு ஒரு ரோல் கொடுக்கறதுக்காக. பாருங்க, இது பாலிவுட் இண்டஸ்ட்ரீஸ், ஓகே? இங்க எல்லாமே இப்படி நடக்கதான் செய்யும். ஏன்னா நான் இத்தனை வருஷமா தியானத்துல இருந்திருக்கேன். இது நேச்சுரல் இல்லையா? நாங்க 1 மாசம் ஷூட்டிங் போவோம். அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலாம், சந்தோஷமா இருக்கணும்னு தோணலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்றும் இல்ல. ஒரு வேளை அப்படி தோணி இருக்கலாம். ஸோ இட்ஸ் வெரி அ நார்மல் திங். இப்ப பப்ளிக்ல ஒருத்தர் கேள்வி கேட்கலாம், நீங்க சன்னியாசி ஆகணுன்ற முடிவு உங்களோட மென்டல் பீஸ்க்காகவா? உங்களோட நிறைய இன்டர்வியூஸ் நாங்க பார்த்துருக்கோம், அதே மாதிரி கேட்டிருக்கோம். உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பட் உங்களோட பர்சனல் லைஃப் கொஞ்சம் அன்லக்கி ஃபேக்டரா இருந்துச்சு. இப்படி தானே நடக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல அடிபட்டுதான் ஆகணும். அப்புறம்தான் மனுஷன் அப்படி சொல்லுவான், இதையும் பார்த்துட்டான் அதையும் பார்த்துட்டான், இப்ப கடவுளை பார்க்கலான்னு. இப்ப உங்களுக்கு பர்சனல் லைஃப்னு ஏதாவது இருக்கா இல்லையா? அந்த மாதிரி எதுவும் இல்ல. என் ஃபேமிலியில யாரும் இல்ல, எல்லாரும் போயிட்டாங்க. எங்க அப்பா இறந்துட்டாரு, ஆனா என்னால போக முடியல. தவத்துல இப்படிதான் நடக்கும். அதுவும் ஒரே இடத்துல பண்ண வேண்டியதா இருக்கும். நான் பிரம்மச்சாரிய விரதத்தை ஏத்துக்கிட்டேன். அத 12 வருஷம் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்பதான் சித்தி முழுமையா நிறைவேறும்.